அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணு மீரா. இன்னைக்கு நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு படத்தை பத்தி பேச வந்திருக்கேன். அதாவது சிறுகதைகள் அப்படின்னு வழக்கமாவே ரொம்ப ரொம்ப எனக்கு ஆர்வம் அதிகம். சிறுகதைகளை எப்பவுமே உங்களோட நான் பகிர்ந்துக்கிறது உண்டு இல்லையா? சமீபத்துல நெட்ஃபிளிக்ஸ்ல நான் ஒரு படத்தை பார்த்தேன். அந்த படம் லாபத்தா லேடிஸ் அப்படிங்கிறது ஒரு ஹிந்தி படம். இப்போ செய்திகள்ல அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. என்னன்னா, அது ஆஸ்கருக்கு அந்த படத்தை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா வந்தது. ஏன்னா அந்த படத்தை பார்க்கும் பொழுதே எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. இதுல பெண்ணியம், அப்புறம் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அந்த படத்துல என்னால பார்க்க முடிஞ்சது. அதை ஆஸ்கருக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கிரண் ராவ் அது அப்படிங்கிறவங்க தான் அதோட டைரக்டர். இந்த படம் ஆமீர் கான் ஹிந்தி நடிகர் இருக்காரு இல்லையா, அவருடைய ப்ரொடக்ஷன்ல வந்த படம். அதனால எனக்கு சரி, இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்க கூட எல்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு முதல்ல இது ஒரு கதையா உங்ககிட்ட நானு சொல்றேன். லாபத்தா லேடிஸ் அப்படிங்கிறது வந்து தொலைந்து போன, அதாவது காணாமல் போன பெண்கள் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். வட இந்தியால இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர், அதாவது ஒரு குக்கிராமத்துல முகத்தை காட்டாம பெண்கள் எப்படி வந்து திருமணம் செய்து கொள்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ட்ரெயின்ல அந்த குக்கிராமத்துல இருந்து திருமணம் செய்து கொண்டு ஒரு 2-3 குடும்பங்கள் வந்து கிளம்புவாங்க. அதாவது கணவன் மனைவியா, புது தம்பதி கணவன் மனைவியாவும் அவங்களுக்கு கூடவே இருக்கிற ஒரு குரூப், அப்படியே அப்பா அம்மா அப்புறம் எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாமே ட்ரெயின்ல கிளம்பி பொண்ணை வந்து ஊருக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். இதுதான் கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில நடித்தவர்கள் எல்லாமே புதுமுகங்கள், நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க. ஆட்ல வரவங்க, அப்புறம் சில பேர் வந்து குறும்படங்கள்ல நடிக்கிறவங்க, அப்படிதான் அதுல செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையான சாய்ஸ். ஒவ்வொரு கதாபாத்திரத்தும் அவ்வளவு தேர்ந்தெடுத்து ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. அதுல அந்த கதாநாயகனா நடிச்ச பையன் வந்து ஸ்பர்ஷ் ஸ்ரீனிவாஸ்தா அப்படின்னு அவர் பண்ணியிருப்பாரு. பிரதிபா ரத்னா அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த ஜெயா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நிதான்ஷி கோயல் அப்படிங்கிறவங்க தான் அந்த ஃபூல் அப்படிங்கிற ஒரு பொண்ணுடைய கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. சோ இப்படி வந்து ஒருத்தரும் அதுல வந்து தேர்ந்தெடுத்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த ட்ரெயின்ல புது தம்பதியர் கிளம்புறாங்க இல்லையா, அந்த இடத்துலதான் என்ன நடக்குது அப்படின்னா, முகத்தை பாத்துக்காம இருக்கும்பொழுது முதல்ல திருமணம் ஆகி இந்த ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் என்ன செஞ்சிருப்பாரு, இந்த கல்யாணம் ஆன பொண்ணை வந்து கூட கூட்டிட்டு ஒரு குடும்பத்துல இருக்கிற எல்லாருமா சேர்ந்து ஒரு ட்ரக்ல ஏறி போகும்பொழுது அந்த ட்ரக்ல தான் இவர் அவளை பாப்பாரு. பார்த்துட்டு பேசுவாங்க ரெண்டு பேருமே. அதுவும் ரொம்ப சின்ன பொண்ணு, 19, அதாவது கதைப்படி அவளுக்கு வந்து 18 வயசு அந்த கதைப்படி. ஆனா உண்மையாவே அந்த நடிகையின் வயது வந்து அதை விட குறைவாதான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்போ பார்த்து பேசிக்கும் போது என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள் பேசுவாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்போதான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பையன், அந்த ஹீரோ வந்து சொல்லுவாரு, ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவரு சொல்ல உடனே அந்த பொண்ணு ரொம்ப வெக்கப்பட்டு ரொம்ப ஒரு அழகா இருக்கும் அந்த காட்சி. இதுக்கப்புறம் தான் அவங்க ட்ரெயின்ல அவர் ஊருக்கு கூட்டிட்டு போற மாதிரி அந்த பெண்ணை வந்து ஊருக்கு கூட்டிட்டு போற. சோ அந்த குங்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முகத்தை மூடிக்கிட்டு அந்த பொண்ணு இருக்கும். அந்த எல்லாரும் சிகப்பு கலர் புடவை தான் கட்டியிருப்பாங்க பெண்கள் அது திருமணத்துக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மற்ற புது தம்பதியினருடைய அந்த மனைவிகளும் வந்து என்ன பண்ணிருப்பாங்களா, அதே சிகப்பு கலர் புடவை கட்டிருப்பாங்க, முகத்தை மூடி இருப்பாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, இவர் இந்த ட்ரெயின்ல ஏறின உடனேயே இவர் என்ன சொல்வாரு, பக்கத்துல உட்காந்துருக்கும், ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து இருக்கும் போது, நீ வந்து நகையெல்லாம் ரொம்ப போட்டுக்காத, ஏன்னா இங்க நிறைய திருடங்கள்லாம் வருவாங்க, நான் நகையெல்லாம் நீ எடுத்திருப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவ என்ன பண்ணுவானா, எல்லா நகையும் கட்டி இவங்கிட்ட கொடுத்துருவா. கொடுத்துட்டு ட்ரெயின்ல போய் இவ அப்படியே உட்காந்துட்டே இருப்பா. அப்போ இன்னொரு குடும்பம், கணவன், புது தம்பதி, மனைவி, அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அந்த குடும்பத்தின் மற்றவர்கள் எல்லாம் இருப்பாங்க. அப்போ பேசிக்குவாங்க. இந்த பக்கம் ஒரு குடும்பம் உட்காந்துருக்கும், எதிர்க்க ஒரு குடும்பம் உட்காந்துருக்கும். பக்கத்து கூப்பையிலையும் அதே மாதிரி நிறைய குடும்பங்கள், ஒரு கணவன், புதுசா கல்யாணமான ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட அந்த ஃபேமிலி இருப்பாங்க. அப்போ அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறது எப்படி பேசுவாங்க, உனக்கு என்ன கிடைச்சது, எனக்கு ஸ்கூட்டர் கிடைச்சது, அப்புறம் வேற என்ன கொடுத்தாங்க, உனக்கு எவ்வளவு நகை போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் பீரோ அல்மாரி கிடைச்சது, அதுக்கப்புறம் வந்து கட்டில் கிடைச்சது, இந்த மாதிரி எல்லாம் பேசிக்குவாங்க ஒருத்தரோட ஒருத்தர். அப்ப இந்த பெண்கள் வந்து நம்ம முகத்தை மூடிக்கிட்டு, புது கல்யாண பொண்ணு வாயே திறக்க மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. ஈவன் அந்த மாப்பிள்ளைங்க கூட கொஞ்சம் இன்னோசென்ட்டா, பெருசாலாம் ஒன்னும் தெரியாது, புதுசா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது, அப்படிதான் இருப்பாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும். நகர்ந்து உட்காரத்துக்கு நின்னுட்டு இருப்பாங்க இல்லையா, சோ நீ வந்து உட்காரு நீ வந்து உட்காருன்னு சொல்லி இப்படி மாத்தி மாத்தி உட்காரும் போது நகர்ந்து உட்கார்ந்து இந்த ஹீரோ பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண் வந்து மாறிடும்.
இந்த பெண்ணு பக்கத்துல வேற ஒருத்தர் உட்காந்துட்டும் மாறிடும். அந்த பொண்ணு தூங்கிட்டதுனால பக்கத்துல இருக்கிறவர் யாரோ இருப்பாங்க. அப்போ இந்த ஹீரோ பக்கத்துல இருக்கிற பெண்ணு வந்து வேற ஒரு பொண்ணு இந்த ஹீரோ பக்கத்துல மாறி வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா வண்டி ஸ்டேஷன் போகும், மூவ் ஆகும். அப்ப பார்த்தா எல்லாருமே வந்து ஆள் மாத்தி மாத்தி இறங்கின உடனேயே இந்த பெண்ணு வேற ஒருத்தர் கூட வந்து இறங்கிட்ட உடனே அவன் இந்த மூஞ்சி பார்த்துட்டு அச்சோ இது வந்து என்னோட பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போயிடுவான் இந்த பொண்ணு. அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவானா கையை புடிச்சுட்டு இவன் பாட்டு கூட்டு வருவான். அந்த கூட இருக்கிற பொண்ணு வந்து பதிலே பேசாம இந்த ஹீரோ கூடவே போயிட்டு அவங்க வீட்டுக்கு கிராமத்துக்கு கொஞ்சம் தூரம் ட்ரெயினை விட்டு இறங்கி ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறமா வந்து நடப்பாதையாவே கொஞ்சம் தூரம் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இன்னும் கூட ஊருக்குள்ள போய் அதுக்கப்புறமா நைட் ஆயிடும். இருட்டினதுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ளேயே போவாங்க. அங்க இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க ஆரத்தி எடுக்கிறதுக்காக. அப்ப போய் ஆரத்தி எடுக்கும் போது அப்ப அவங்க மாமியார் சொல்லுவாங்க, இதுக்கு மேல நீ வந்து இந்த கோங்கட் போட்டுட்டு இருக்காதமா, நீ வந்து உன்னோட அந்த முந்தானை வந்து தலையில மூடி இருக்க இல்லையா, நீ அதை எடுத்துடலாம், பிரச்சனை இல்லைன்னு சொன்னோன்னு அவ எடுக்காம பேசாம இருப்பா. அப்படியெல்லாம் வைக்கப்படணும்னு அவசியம் இல்லம்மா, நீ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா தான் தெரியுது இது வேற ஒரு பொண்ணு இருப்பா. இவன் ஆச்சரியப்படுவான், ஐயோ இல்லம்மா நான் தெரியாதமா வந்துச்சுமா, இது யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ வந்து டென்ஷன் ஆயிடுவாரு. அப்போ நீ யாரு எங்க இருந்து வந்திருக்கனா வாயே திறக்க மாட்டா, இவ பேசாம நின்றுட்டு இருப்பா. ஐயோ என்னடா ஆச்சு எங்கடா விட்டு போனா, இவன் வந்து ஃபூல்னு சொல்லிட்டு அந்த அவங்க ஒய்ஃபை வந்து இவன் வந்து தேடிட்டு போவான், திரும்பவும் ஸ்டேஷன் போவான், திரும்பவும் என்னென்ன ஆகும். அதுக்குள்ள அந்த பொண்ணு தூங்கின பொண்ணு வந்து மறுநாள் அது ஒரு ஸ்டேஷன்ல போய் நிக்கும் வண்டி, இறங்கிட்டு பண்ணா அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, அப்படியே தனியா நிப்பா. நின்ன உடனே அங்க ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டீ கடை வச்சிருக்கிற ஒரு லேடி, ஒரு நடுத்தர வயது பெண்மணி, அவங்க என்ன பண்ணுவாங்க, போ நகையெல்லாம் எங்க, உன் கழுத்துல கல்யாண பொண்ணு மாதிரியா இருக்க, நீ கழுத்துல காதுல எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா, இல்ல எனக்கு நகையெல்லாம் போட்டுக்காத, திருட்டு பயம்னு சொல்லி அவர் தான் வாங்கிக்கிட்டாருன்னு சொன்னோன்னே நல்ல நகையெல்லாம் புடிங்கிட்டு உன்னை வந்து நடுத்தரல விட்டு போயிட்டானா, இந்த மாதிரி நாங்க எத்தனை பேரை பார்த்திருப்போம் அப்படின்னு சொன்னோன்னே இவெல்லாம் இல்ல அவர் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, அவர் என்ன அந்த மாதிரிலாம் விடவே மாட்டாருன்னு சொல்லி இவ பாட்டுக்கு அந்த ஸ்டேஷன்லயே உட்காந்துருப்பா. சோ நைட் உட்காருவான், பகல் உட்காருவா, திரும்ப நைட் உட்காருவா. அப்போ அந்த டீ கடைக்காரங்க வந்து அங்க வேலை பாக்குற ஒருத்தர் என்ன செய்வானா, இப்படியே எவ்வளவு நேரம் தான் நீ உட்காந்துருப்ப, நீ வந்து இந்த சாப்பிடுன்னு சொல்லி பண்ணெல்லாம் கொடுப்பான். அவனே அந்த டீ கடைக்கார லேடி கிட்ட வந்து சும்மா வேலை செஞ்சு அவனுடைய இது பண்ணிக்கிறான், 3 வேலை சாப்பிட்டுக்கிறான். அவனுக்கே யாரும் ஆதரவு இல்லை, நீ எதுக்கு போய் அவளுக்கு ஆதரவு கொடுக்குற, இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நான் ஆதரவு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்கார லேடி கொஞ்சம் சலிச்சுப்பாங்க. அப்புறம் நாள் போக போக அப்படியே 1 நாள் 2 நாள் 1 வாரம் அப்படின்னு ஆயிட்டே இருக்கும். அவளுக்கும் வேற வழி இல்லாம அந்த டீ கடையில போய் சின்ன சின்ன வேலை எல்லாம் செஞ்சு அப்பப்போ அவளுக்கும் கொஞ்சம் காசு சாப்பாடெல்லாம் கிடைக்கும். அப்போ வந்து அவ என்ன செய்வானா, அவ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணுவா, ஒரு சாப்பாடு ஸ்வீட் பண்ணுவா. அந்த ஸ்வீட் வந்து அங்க வர கிட்ட கடைக்காரங்க, அந்த டீ குடிக்க வரவங்க, பண்ணு சாப்பிட்ற வரவங்களுக்கு எல்லாம் அந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிட்டு உடனே அதே நிறைய காசு கொடுத்து அதை நான் வாங்க ஆரம்பிச்சு அந்த டீ கடைக்கார அம்மாக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சிரும். அப்புறம் இவங்க அங்க வேலை பாங்க. ஆனாலும் அவ அந்த நம்பிக்கையே விட மாட்டா, என்னைக்கு இருந்தாலும் என் வீட்டுக்காரன் என்னை வந்து கூட்டிட்டு போவான்ற ஒரு நம்பிக்கையோட இருப்பா. இங்க என்ன நடக்கும்னா, இவன் கூட வந்த பெண் இருக்கா இல்லையா, அந்த பெண்ணு வந்து ரொம்ப பிடிவாதமா பேசாம இருப்பா. அவகிட்ட ஒரு போன் வச்சிருப்பா, பட் அந்த விஷயத்த யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டா. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து அவளுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுவான். அதாவது போயிட்டு அந்த ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர்றது, அப்புறம் அங்க வர ஏதோ ஒரு மெசேஜ் பாக்குறது, ஓடிபி நம்பர் எல்லாம் வந்து சொல்றது, இதெல்லாம் ஏதோ ஒண்ணு இவ பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா யாருக்கும் தெரியாது. அவனுடைய அண்ணன் ஒய்ஃப், அவளுடைய குழந்தை இருக்கும் அந்த வீட்டுல, அதாவது ஹீரோவுடைய அண்ணனும் அண்ணன் மனைவி அவங்க குழந்தை. அந்த குழந்தை மாத்திரம் இது ஏதோ எங்கேயோ இவ போறா வராங்கிறது மட்டும் நோட் பண்ணிட்டே இருக்கும். இவ அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் நல்லா பழகிட்டு இருப்பா. அவ பேரு ஜெயா. அப்பதான் அங்க இவளுக்கு ஹெல்ப் பண்றது, யாரு இந்த பொண்ணு எங்க இருந்து வந்தது, நீ ஏன் பேசவே மாட்டேங்கிறான்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்ணுவான், போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னோட மனைவிய காணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ காட்டுவாங்க. அந்த போட்டோல வந்துட்டு முகத்தை மூடி இருக்கக்கூடிய போட்டோ இருக்கும்போது அந்த போலீஸ்காரர் கூட என்ன செய்வார்னா, டேய் மூஞ்சி மூடின்னு இருக்குடா, இவளை நாங்க எப்படி உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாரு. சோ இந்த மாதிரி தான் அந்த கதை நகர்ந்துட்டு வரும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் கதை. இப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த கதையை நகர்ந்துட்டு வரும்பொழுதுதான் என்ன நடக்கும்னா, இப்போ அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுவாரு, இந்த பொண்ணை கூட்டு வரும்போது, சரி அப்ப இந்த பொண்ணுகிட்டயே கேளுங்களேன், இவ யாரு, ஊர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் அந்த பொண்ணு முழுக்க ஓப்பனாவே இருக்க மாட்டா, ஏதோ ஒரு மறைக்கிறான்றது மாத்திரம் எல்லாருக்குமே தெரியும். அப்பதான் அந்த பொண்ணு வந்து அந்த ஊரை விட்டுட்டு ஓடிடணும்ன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடும் போது இவன் வந்து, நீ ஊரை விட்டு ஓடிட்டீன்னா நான் எப்படி என் மனைவியை தேடி கண்டுபிடிக்க முடியும், முதல்ல உங்க கணவன் உன்னோட ஃபேமிலியை நாங்க தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு அதை அவங்க கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுல இவ தெளிவா இருப்பா.
இருப்பான். இந்த குழப்பம் நடக்கும் போதுதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேற ஒரு குரூப் வந்து என் மனைவியை காணோம்னு சொல்லி அந்த ஜெயாங்கிற பெண்ணுடைய போட்டோவை கொண்டு வந்து காட்டுவாங்க. காட்டின உடனே இவன் கண்டுபிடிச்சிட்டு இந்த போலீஸ்காரர் பார்த்துட்டு சரி சரி இது இந்த ஊர்ல தான் இருக்கா, இந்த பொண்ணு உங்களுக்கு நான் திரும்பி கொடுத்தா எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லி பேரம் பேசி போலீஸ்காரன் ஒரு அமௌண்ட் வாங்குற ஏற்பாடு பண்ணிட்டு இந்த பொண்ணை அவங்க கிட்ட ஒப்படைக்கிற முயற்சியில இருப்பான். அப்பதான் இந்த பொண்ணு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னை வந்து படிக்க விடாம காலேஜ்க்கெல்லாம் போக விடாம இந்த மாதிரி என்னை இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லும் போது போலீஸ்காரன் கிட்ட வந்து இவ ரொம்ப கெஞ்சுவா. போலீஸ்காரன் என்ன பண்ணுவானா அந்த ஆள் கிட்ட ரொம்ப அழகா இருக்கும் அந்த சீன் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்துட்டு போயிருப்பாங்க. யார்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பொண்ணு வந்து இங்கதான் இருக்குன்னு காட்டி கொடுத்துட்டானோ அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு வயசாயிடுச்சு, மேஜர் ஆயிட்டா. மேஜர் ஆன பொண்ணை வந்து நீ இப்படி வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லி போலீஸ்காரனே அந்த பொண்ணுக்கு வந்து படிக்கிறதுக்கு என்னெல்லாம் உதவி பண்ண முடியுமோ பண்ணி அவங்கிட்ட இருந்து வர காசை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து நீ படிக்கிறதுக்கு செலவு பண்ணுமா, ஏன்னா எங்க ஊர் பொண்ணுங்கெல்லாம் நேரத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே தவிர படிப்பு அவங்களுக்கு எவ்வளவு முக்கியங்கிறது வந்து தெரிய மாட்டேங்குது, உனக்கு தெரிஞ்சது சந்தோஷம்னு சொல்லி அந்த பொண்ணை படிக்க அனுப்புற மாதிரியும். இந்த பையன் வந்து தன்னோட மனைவி காணோன்னு தேடிட்டு இருக்கும் பொழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த போலீஸும் சேர்ந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒட்டி போட்டோ எல்லாம் பல இடத்துங்களை ஒட்டி அந்த போட்டோவை பார்த்துட்டு இந்த டீ கடைக்காரங்க பக்கத்து ஊர்ல இது நடக்கிறது ஒரு 2-3 ஸ்டேஷன் தள்ளி பக்கத்து ஊர்ல நடக்கும். பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய அந்த டீ கடை வச்சிருக்கிற அந்த பெண்மணியோடைய கிட்ட வேலை பாக்குற அந்த பையன் அந்த ஆள் என்ன செய்வாருன்னா உன் போட்டோ ஒட்டி இருக்காங்க பாருன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு போன் போட்டு 2 குடும்பங்களும் ஒன்று சேர்ற மாதிரி இந்த கதை இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த டீ கடையில வேலை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அந்த பொண்ணு வந்து சுயமா சம்பாதிக்கிறது, பல பேரோட பழகிறது, எப்படி எல்லாம் வந்து தன் வாழ்க்கையில மேடு பள்ளங்களை பார்த்து அவ வந்து மேல வரா, இந்த மாதிரியான விஷயங்கள் அவகிட்ட குரூம் ஆறுதும். இந்த பெண் வந்து ஜெயாங்கிற பெண் வேற ஒருத்தருடைய மனைவியா இருந்தாலும் இந்த பையனை புடிச்சுக்கிட்டு எப்படியாவது நம்ம கரை எழுத்திட்டா போதும்ன்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில வந்து இங்க இருந்தே ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போறதும் எப்படியாவது மெயில் எல்லாம் அனுப்பி அவ படிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யறது, அதை வந்து செய்யறதே ஒரு ஆண் தான். அப்போ ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில வந்துட்டு பெண்ணியம் பத்தி பேசும்பொழுது ஒரு ஆணுடைய துணை எந்த அளவுக்கு முக்கியம், இந்த இடத்துல முழுக்க முழுக்க ஒரு ஆண் அது வந்து நிறைய இடங்கள்ல பண்ணியிருக்கிறாரு. எல்லாத்த விட ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா விப்ளவ் கோஸ்வாமி அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின கதை தான் இது. இது ஒரு சிறுகதை. இந்த கதைய அப்புறமா பல பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் கிரண் ராவ் அவர்கள் இந்த கதையை எடுத்து அவங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி இந்த கதையை அமைத்து கொண்டு இதை படமாக்கி இருக்கிறாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது இந்த கதை பார்க்கும் பொழுது. ஏன்னா அந்த கிராமம், அந்த கிராம சூழல், அதுக்கப்புறம் அவங்க நடித்தவர்கள் வந்து எப்படியெல்லாம் அந்த மொழி, அதாவது வந்து வட்டார மொழி எப்படி பேசுறாங்க, அப்புறம் அந்த கல்ச்சர் எல்லாம் எப்படி இருக்கு, அங்க பெண்கள் எல்லாம் எப்படி எல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க, அப்புறம் எந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருந்து அவங்க எல்லாரும் வெளிவரத்துக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது இந்த பெண்கள் மட்டும் எடுக்கிற முயற்சி இல்ல, ஒரு காலகட்டத்திலயும் ஒருத்தங்க எடுக்கிற முயற்சிங்கிறது அவங்க அம்மா, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டி, அப்புறம் இந்த பெண்ணுடைய தாய், இப்படி பல பேருடைய அந்த ஒரு விஷயங்கள் ரொம்ப அழகா சித்தரிக்கப்பட்டிருக்கும். இந்த படத்தை நீங்க கட்டாயமா பார்க்கணும். நெட்ஃபிளிக்ஸ்ல இப்பவும் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சிறந்த படங்களை நாம் பார்த்து அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆர்வம். இந்த படம் தயாரித்த அமீர் கான் அவர்களுக்கும் கிரண் ராவ் அவர்களுக்கும், அதாவது படத்துடைய டைரக்டர் அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களுக்கும் நன்றி. இந்த மாதிரியான சிறந்த படங்களை நம்ம ரெகக்னைஸ் பண்ணி அதை நம்ம பாராட்டணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆர்வம். எப்படி புதுசா சில விஷயங்களை, மொழி பேதமே கிடையாதுங்க, நம்ம வந்து தெலுங்கு படமா இருந்தாலும், கன்னட படமா இருந்தாலும், தமிழ் படமா இருந்தாலும், ஆங்கில படமாக இருந்தாலும் நம்ம அதை ரெமிரா டாக்ஸ்ல பேசுவோம். வெகு விரைவில் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.